தனுஷ் ஓபி எப்பவுமே தோல்வி கிடையாது, நம்ம தான் ஜெயிப்போம். நம்ம ஒரு பிள்ளைங்க ஆடுங்க. நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. மக்களே, முத்தமிழ் டாக்டர் கலைஞர் 102வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஈரோடு வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகம், தூக்கநாயக்கம்பாளையம் தெற்கு ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகம், வடக்கு ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் மாணவர்களின் சார்பாக கழக முன்னோடிகளாலும் இங்கே நடத்தப்படுகின்ற மாபெரும் அகில இந்திய பெண்கள் கபடி திருவிழாவுடைய முதலாவது நாள்கட்ட போட்டி இப்பொழுது துவங்கவிருக்கின்றது. இந்த போட்டியினுடைய முதல் கால்கட்ட போட்டியில் விளையாடக்கூடிய அணியான தமிழகத்தினுடைய தலை சிறந்த நட்சத்திர அணியான இந்திய அளவில் இருக்கின்ற வீரர்களை எல்லாம் உள்ளடக்கிய சென்னை ரயில் பெட்டி தொழிற்சாலை ஐசிஎஃப் இன்டர்னல் கோச் ஃபேக்டரி அணி, அந்த அணியினுடைய வீராங்கனைகளும் அவர்களை எதிர்கொண்டு தமிழகத்தின் பல்வேறு அகில இந்திய போட்டி மாநில போட்டிகளில் கலந்து கொண்டு விளையாடி கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி வாங்கி சூடி 26 முறை தேசிய பல்கலைக்கழக சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி வாங்கி சூடிய நம்முடைய கோபி PKL கல்லூரி மாணவிகளும் அவர்களை எதிர்கொண்டு தொடர்ந்து கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு மேலாக 50 வருடங்களுக்கு மேலாக இந்தியாவின் பல்வேறு அகில இந்திய போட்டிகளில் விளையாடி வெற்றி வாங்கி சூடிய பல்வேறு இந்திய விளையாட்டு வீரர்களை உருவாக்கிய பல்வேறு விளையாட்டுகளுக்காக வேலை வாய்ப்பு வழங்கிய மத்திய அரசு நிறுவனமான ஐசிஎஃப் அணியோடு இப்பொழுது போகின்ற காட்சி தான் நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள். இந்த போட்டியிலே நம்முடைய ஐசிஎஃப் அணியுடைய பயிற்சியாளராக இங்கு வருகை கொண்டிருக்கின்ற ஐசிஎஃப் அணியுடைய மிகச்சிறந்த லெப்ட் ஆர்ச் பிளேயர், அது மட்டுமல்ல ப்ரோ கபடி பிளேயர், தற்பொழுது தமிழ் தலைமை சபையுடைய துணை பயிற்சியாளராக பணி நிலையில் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அண்ணன் சுரேஷ் அவர்கள் வருகை கொண்டிருக்கின்றார். அவரோடு ஐசிஎஃப் அணியினுடைய மிகச்சிறந்த நட்சத்திர ஆட்டக்காரர், அந்த அணியினுடைய மேலாளராக இங்கே வருகை கொண்டிருக்கிறார். தமிழகம் மட்டுமல்ல அகில இந்திய கபடி வீரர்களுக்கெல்லாம் சிம்மசப்பரமாக விளையாடக்கூடிய ஐசிஎஃப் கணேசன் அவர்கள் இப்பொழுது அந்த அணியுடைய பயிற்சியாளர் வருகை கொண்டிருக்கிறார் என்பதை உங்கள் மத்தியிலே தெரிவித்து
நம்முடைய பிஜேபி கல்வி அணியை ஒரு பள்ளி ஆசிரியராக உடற்கல்வி ஆசிரியராக வாழ்க்கையை தொடங்கி நம்முடைய கபடி சர்வதேச நடுவராக பணியாற்றி பல்வேறு வீராங்கனைகளை வேலை வாய்ப்பு பெற்றுத் தந்த நம்முடைய எஸ்பி பழனிசாமி ஐயா அவர்கள் இப்போது நமக்கு இருக்கிறார். இந்த நம்முடைய இந்திய அணியினுடைய கபடி வீரர், இந்தியாவுடைய மின்னல் வேக விளையாட்டு வீரர், விளையாட்டுக்கான வேலை வாய்ப்பினை வருமான வரித்துறையை பெற்று இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டராக தற்பொழுது சேலத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற இந்திய கபடி வீரர் திரு முருகானந்தம் அவர்களும் அவர்களை தொடர்ந்து தமிழகத்தினுடைய மிகச்சிறந்த கபடி வீரர், ஆகச்சிறந்த கபடி வீரர், போனஸ் ராஜா என்று சொல்லக்கூடிய அண்ணன் கள்ளக்குறிச்சி ராஜா அவர்கள் ஈபி ராஜா விளையாட்டுத் துறையிலே தமிழக மின்சார வாரியத்திலே பணிபுரிந்திருக்கிறார். கள்ளக்குறிச்சியில் காட்சி பார்க்க வந்திருக்கிறார். அண்ணன் அவர்களும் அவர்களை தொடர்ந்து நம்முடைய சேலத்தினுடைய ஏடிசி அணியினுடைய முன்னாள் தலை சிறந்த விளையாட்டு வீரர், தேசிய கபடி வீரர் ஏடிசி சகாதேவன் அவர்களும், தங்கம் பிரதேஷ் தோட்டக்குறிச்சி நாமக்கல் மாவட்டத்திலே தங்கம் பிரதேஷ் தோட்டக்குறிச்சியினுடைய தலை சிறந்த கபடி வீரர் திரு சத்யவேல் அவர்களும், மற்றொரு தேசிய கபடி வீரர், தமிழ்நாடு வருமான வரித்துறை இன்கம் டேக்ஸ் அணியுடைய தலைமை பயிற்சியாளர் திரு சின்னமுத்து என்கின்ற பழனிசாமி அவர்களும் இந்த தூக்கநாயக்கம் பாளையத்தில் இவரெல்லாம் பலமுறை விளையாடி இருக்கின்றார்கள். அவர்களும் அவர்களை தொடர்ந்து நம்முடைய தர்மராஜ் சேர்லால் என்ற இந்திய கபடி வீரருடைய குருநாதன், திருச்சி மாவட்டத்தினுடைய தலை சிறந்த கபடி வீரர், திருச்சி, தஞ்சை, நாகை போன்ற புதுக்கோட்டை மாவட்டங்கள் எல்லாம் மிகச்சிறந்த கபடி வீரராக வலம் வந்த என்னுடைய அன்பிற்குரிய அண்ணன் திருச்சி சிவா அவர்களும், அவர்களை தொடர்ந்து பிகேசி சென்னிமலை என்ற அணிகளை சேர்ந்த தூக்கநாயகமலையும், கள்ளிப்பட்டி, கணக்கம்பாளையம், துறையம்பாளையம் போன்ற பகுதிகளெல்லாம் மிகச் சிறப்பாக விளையாடி விளையாட்டுத் துறைக்கான வேலை வாய்ப்பில் சென்னை துறைமுகத்தில் வேலை வாய்ப்பை பெற்று இந்த தினம் பணி நிறைவு பெற்றிருக்கின்ற நம்முடைய ஈரோடு மாவட்ட அமைச்சர் கபடி கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் வெள்ளியங்கிரி அவர்களும், நம்முடைய ஈரோடு மாவட்டத்தினுடைய அமைச்சர் கபடி கழகத்தினுடைய தலைவரும், விளையாட்டுத் துறைக்கான வேலை வாய்ப்பில் இன்கம் டாக்ஸிலே ஆபீசராக பணியாற்றி நம்முடைய ஈரோடு மாவட்ட அமைச்சர் கபடி கழக தலைவராக சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற தேசிய கபடி வீரர் திரு ராஜ்குமார் அவர்களும், அவர்களை தொடர்ந்து ஈரோடு மாவட்ட அமைச்சர் கபடி கழகத்தினுடைய பொருளாளரும், தமிழகத்தில் பல்வேறு போட்டிகளில் ஜிஎஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் என்ற இளம் கபடி அணியில் வழிநடத்தி வருகின்ற திரு விஜயகுமார் அவர்களும், காவல்துறை உதவி ஆய்வாளர் நம்முடைய ஈரோடு மாவட்ட அமைச்சர் கபடி கழகத்தினுடைய துணைத் தலைவர் வித்யாஸ் ஐயா அவர்களும், நம்முடைய ஈரோடு மாவட்ட அமைச்சர் கபடி கழகத்தினுடைய பெருந்தலைவர் மற்றும் திரைப்பட நடிகர் சூர்யா கார்த்தி அவருடைய பிதாவும், நம்முடைய ஈரோடு மாவட்டத்தில் கபடி வளர்ச்சிக்கு பெருமளவு நன்கொடைகளை வாரி வழங்கி அவருடைய இளம் வீரர்களையும் கபடி மாவட்ட கபடிகளை ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய எஸ் கே ராமசாமி அவர்களும் இப்பொழுது போட்டியை துவக்கின்ற வீரர்களை அறிமுகம் காணுகின்றனர். இனிய விழாவிற்கு இங்கே வருகின்ற அத்தனை கபடி ரசிக பெருமக்களையும் மற்றும் இங்கே வருகின்ற விளையாடிக் கொண்டிருக்கிற வீரர்கள், வீராங்கனைகள், நடுவர் பெருமக்கள் உள்ளிட்ட நிர்வாக அனைவரையும் தூக்கநாயக்கமலையும் வடக்கு ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாகவும் தெற்கு ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாகவும்
வருகிறதற்காக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறார் நம்முடைய அன்பு சகோதரர் இளைஞர்கள் எழுச்சி நாயகர் திரு எம் சிவகாரன் அவர்கள். அன்பு சகோதரர்களே, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இது. நம்முடைய கோபி சக்தி பகுதியில் இருக்கின்ற கொடிவேரி கிராமத்தைச் சேர்ந்த இளம் வீராங்கனை பிடிஆர் கல்லூரியில் பயின்று இன்றைய விளையாட்டு துறைக்கான வேலை வாய்ப்பை ஐசிஎஃப் பணியில் வேலை வாய்ப்பை பெற்ற இளம் வீராங்கனை தனலட்சுமி கைது. இந்த வீராங்கனை கிராமப்புறத்தில் இருந்தாலும் பிடிஆர் கல்லூரியில் பயின்று மிக சிறப்பாக தேசிய போட்டியில் கலந்து விளையாடி ஐசிஎஃப் அணி கடந்த ஒரு வருடமாகத்தான் பெண்கள் அணி உருவாக்கி இருக்கின்றார்கள். அந்த பெண்கள் அணியிலே ஐசிஎஃப் அணியிலே நமது மாவட்டத்தில் தேர்வு பெற்று நமது மண்ணுக்கு பெருமை சேர்த்த இந்த கொடிவேரி சத்தியமங்கலம் பகுதியை சேர்ந்த வீராங்கனைகள் கரவச இழப்புங்க. நம்முடைய ஒன்றிய இளைஞர்களின் எழுச்சி கௌரவித்தார். எனக்கு ஒரு தடவை இதுல போய் அதேபோல் இந்த பிடிஆர் கல்லூரியில் விளையாடுகின்ற சினேகா என்ற வீராங்கனை இந்திய அணியுடைய பயிற்சி மூலமாக சென்று வந்திருக்கிறார். தேசிய போட்டிகளில் பல்வேறு தேசிய போட்டிகள் விளையாடி வந்திருக்க பெருமை சேர்த்து இந்திய அணியினுடைய பயிற்சி மூலமாக சென்று வந்த கொடிவேரி பகுதியை சேர்ந்த சினேகா என்ற வீராங்கனைக்கு நம்முடைய அண்ணன் அவர்கள் இப்போது பதக்கம் அணிவித்து கௌரவிக்கின்றார். அந்த அணியில விளையாடுகின்ற மற்றொரு அற்புதமான தேசிய வீராங்கனை லோகேஸ்வரி அவர்கள், அவரும் கொடிவேரி பகுதியை சேர்ந்தவர். தமிழகத்திற்கு மக்களுடன் இரண்டு மண்ணிற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறார். அவரை தொடர்ந்து அந்த அணியுடைய நட்சத்திர விளையாட்டு வீராங்கனை திரு புவனேஸ்வரி பல்வேறு ஜூனியர் தேசிய போட்டிகள் விளையாடி நம்முடைய மண்ணிற்கும் தமிழகத்திற்கும் பெருமை சேர்த்த வீராங்கனை. ரசிக பெருமக்களை இப்பொழுது போட்டி சமர்ப்பிக்கப்படுகின்றது. சேர் வாங்கடா வெளியிட ஐடி மாற்ற முடியுமா? அந்த ஐடி போட முடியுமா? நான் ஒரு லிங்க் காமிக்கிறேன், பேசுறதுன்னா போடணும். வேற ஐடியில போடணுமா? நீங்க வேற ஐடி மாவட்ட அசோசியேஷன் நிர்வாகிகள் அனைவருக்கும் எங்களது டிஎம் பாளையம் வடக்கு கிழக்கு ஒன்றிய சார்பாக இந்த மரியாதை அனைவருக்கும் சால்வை அணிவிக்கப்படுகிறது. அதுலயே உங்களுக்கு லிங்க் வருங்க. ஏய் பாயிண்ட் எவ்வளோ? டேய் 1 மதன் ஏ மதன்
லைவ் போடணுமா வேணாமா? போடுங்க போய் ஐடி பாஸ்வேர்டு ஐடி பாஸ்வேர்டு பின்னாடி போனே பேச மாட்டாங்க. நான் பேசுவோம் லைவ் வைக்கிறது ஓடுது. அது சேர வச்சுக்கோ. சேர வேற அவங்க ரெண்டே பேருக்கு அங்க போடுங்க. எந்திரிக்க மாட்டாங்க அவங்கன்றது. சொல்லுங்க. இன்னொரு சேர் எடுத்து போடு அவங்க. ஹலோ அண்ணா தயவுசெய்து இந்த மலையில யாருமே நிக்க வேண்டாம்னா யாரை பார்த்துதான் எங்க சொல்றோம் நீங்களே புரிஞ்சுட்டு தயவுசெய்து கொஞ்சம் எல்லாருமே நீங்க தான் ஒத்துழைப்பு கொடுக்கணும். நான் யாரும் வந்து அங்க போய் நின்று இந்த வழியில தயவுசெய்து வேண்டாம் புரிஞ்சுக்கோங்க. முன்னாடி யாரும் வேண்டாம் நீங்க தான் உதவி பண்ணணும். இரவு நல்லபடியா கொண்டு போகணும்னா முன்னாடி இதை கூட்ட கூடாது. பின்னாடி வச்சு உங்களுக்கு போட்டது அதுல வர பேஜ்லயும் வரணும். அதே பேஜ்ல வரும். அதே பேஜ் கிரியேட் பண்ணிக்கலாம் அந்த அக்கௌண்ட்ல. புரியுதுங்களா? நம்ம பர்சனல் ஐடி அதுலயே பேஜ் இருக்கு. அதே அக்கௌண்ட் தானா? இறங்கி சொன்னா இறங்கி பட் இங்கோட்டு பார்க்க கூடாது. ஒரு பேட்ச் போட்டே ஆகணும். எந்த காரணமும் சுத்த வேண்டாம். சத்தம் போடுறாரு. அங்க ஒன்று போய் ப்ளே பண்ணு. உங்களுக்கு இதுல இருந்து தான் இது ஃபேஸ்புக்ல மேலும் ஒரு வெற்றி புள்ளிகள் ஐசிஎஃப் சென்னை அணியினர் தமது அணியின் எண்ணிக்கையை 6 இடையில தான மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான போடுவீங்க வீடியோ. அவரு
மேட்ச் முடிஞ்ச அப்படி ஸ்கோர் கொஞ்சம் கம்மியாகுது. இதுல போஸ்ட் தான் போட முடியும் போல பேஜ்ல. பேஜ்ல போஸ்ட் இல்ல, லைவ் வருமே. நான் நேத்து லைவ் போட்டேன் நைட்டு கூட. இல்ல நீங்க வேற அக்கௌண்ட் தானே கொடுத்துருக்கீங்க. அந்த அக்கௌண்ட்ல பேஜ் கிரியேட் பண்ணிக்கிறாங்க. இது மெயின். அதை வச்சு எனக்கு ஒரு பேஜ் வந்து கிரியேட் பண்றது மெயின் லாகின் வச்சு தான் பண்ண முடியும். பாயிண்ட் நீங்க தான் பண்ணணுமா? இந்த பேஜ் 7.8 இருக்கு பாருங்க, அதுல ஓடணும். இதுதான் முன்னாடியே நின்னுக்கிறது. தற்பொழுது விளையாடி கொண்டிருக்கும் போட்டிகளில் ஒன்றிய கழக செயலாளர் அண்ணார் எம் சிவபாலன் அண்ணார் அவர்கள் ஒரு வெற்றி புள்ளிக்கு 100 வழங்குவதாக அறிவித்துள்ளார். பிடிஆர் ஓவி என்கின்ற ஒவ்வொரு வெற்றி புள்ளிக்கும் தலா 2 வழங்குவதாக நமது தீவிரவாத ஒன்றிய கழக செயலாளர் அண்ணார் சிவபாலன் அண்ணார் அவர்கள் தற்பொழுது அறிவித்துள்ளார். ஐசிஎஃப் சென்னை அணியினர் 10 புள்ளிகள், அவர் எடுத்து விளையாட பிகேஆர் கோவி அணியினர் 5 புள்ளிகள். முன்னணியில் ஐசிஎஃப் சென்னை. கொடுத்துட்டு மடி போனாலும் ஆயிடுச்சுங்களா? ஐசிஎஃப் சென்னை 16, பிகேஆர் கோவி 6.
அங்கே தெரியிருக்கேன். இல்லைங்கண்ணா, இது எனக்கு லைவ் அந்த இது காமிச்சது, எனக்கு காமிக்கல. ஒரே நிமிஷம். ஸ்டார்ட் பண்ணி எனக்கு காமிக்கும். ஐசிஎஃப் சென்னை அணியினர் 19, டிடிஆர் கோபி அணியினர் 8. முன்னணியில் ஐசிஎஃப். ஐசிஎஃப் சென்னை 19, டிடிஆர் கோபி 9. 10 புள்ளிய முன்னிலையில் ஐசிஎஃப் சென்னை. பாடிக்கொண்டிருக்கின்ற வீராங்கனை சாம்ராட் பொள்ளாச்சி அணியினுடைய வீராங்கனை. இந்த வீராங்கனையும் விளையாட்டுத்துறைக்கான வேலை வாய்ப்பில் ஐசிஎஃப் அணியில் இடம்பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர்களை வழங்கிவிட்டோம். இதேவேளையில் அவர்கள் தொடர்ந்து வழங்கிவிட்டார் நம்முடைய ஒன்றிய தலைவர் செய்கிறார். மிகவும் அற்புதமான டிடிஆர் கோபி அணியின் எண்ணிக்கையை 11ஆக உயர்த்தியுள்ளது. ஐசிஎஃப் சென்னை 19. பசங்க லேடிஸ் தான் கீழே வாங்க தம்பி. தமிழ்ல சின்ன பசங்க இறங்கி வடபுறம் உள்ள கேலரி, பெண்களுக்காக மட்டும் ஒதுக்கப்பட்டுள்ள கேலரி. ஆகவே ஆங்காங்க இருக்கும் மகளிர்கள் தங்களுடைய கேலரியில் அமர்ந்து போட்டிகளை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கீழே சொல்லுங்க, மேல வேண்டாம். கீழே இடம் ஃப்ரீயா இருக்குவாங்க. கீழே வந்து போறவாங்க. டேய், அதை குடிக்க வேணாம்டா டேய். சிறப்பான போராட்டம். இரு அணிகளும் மிக துரிதமான போராட்டம் உள்ளது. இப்படிப்பட்ட சிறப்பான ஆட்டத்தை அணிகளை நாம் பார்க்கிட இன்னும் ஓராண்டுகளாகும். உங்கள் நண்பர்கள் நமது ஊர் பொதுமக்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கான அழைப்பு விடுங்கள்.
Third right, PKR Gopi, do not die. ಮುಸರೋಡು ಯಾರು ನಿಕ್ಕೋಡ್ದ ಹಾಡು ನೋಡ್ತೀವಿ ಎಲ್ಲಾರ್ದು ಲಾಬಿ ಬೇರೆ ಚೆಕ್ ಮಾಡ್ತಾರೆ ಒಪ್ಪಿದಲ್ಲ ಲಾಬಿ ಬೇರೆ ಓಡು ಓಡು ಒಳಪೆ ಒಳಪಡಿ ಕೈ ಕಾಲು விறுவிறுப்பான ஒரு ஆட்டம் பார்வையாளர்கள் நல்லா அவங்க கைதட்டி உற்சாகப்படுத்தலாம். மிக சிறப்பான ஒரு ஆட்டம் வலிமைமிக்க இரு அணிகள் மோதிக்கொண்டுள்ளது. ஐசிஎஃப் சென்னை 24, பிகேஆர் கோபி 11. நமது கோபிச்சேரி பாளையம் பிகேஆர் மகளிர் கல்லூரியும் ஐசிஎஃப் சென்னையும் மோதிக்கொள்ளும் ஒரு அற்புதமான ஆட்டம். நாட்டிலும் மிக விறுவிறுப்பாக இருக்கும். மிகவும் அருமை. என்னன்னா லைவ் போயிட்டு மேட்ச் முடிஞ்சதுலேருந்து தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எனக்காக ஒரு 5 நிமிஷம் சிரமமாக ஏன்னா ஏதோ மோனோ பின் வந்தால் மட்டும்தான் அவங்க பார்த்தீங்கன்னா அந்த சவுண்ட் கிளாரிட்டி மோனோ பின் இல்லைன்னா வராது. அதனால ரவுண்ட் பின் இருக்கிறதுனால எடுக்க மாட்டேங்குது. இந்த குச்சி பின் இருக்கு போன பின் நார்மல் லேப் பின் நல்லா இருக்கு. இது ஆக்சஸ் பின் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் குவார்டர் ஃபைனல் சாம்கால் செட்டப் கலெக்ஷன்னா இதாகும். நித்ரா ஆக்ரோ மும்பை விசஸ் தமிழ்நாடு கோவை சென்னை. இந்த இரண்டையும் செகண்ட் குவார்டர் ஃபைனல் நித்ரா ஆக்ரோ மும்பை விசஸ் தமிழ்நாடு கோவை சென்னை. ஒரு ஹை பண்ணினா கூட ப்ளே பண்ணி விட்டுறலாம். சரி ஓகே. அவங்க லேப்டாப் வச்சிருக்காங்க. செகண்ட் கால் ஃபார் யூ. சான்ஸ் அங்கே வச்சிட்டு நான் ஒரு இத கொடுத்து நான் இதுல வச்சிருக்கேன். அவங்க ப்ளே பண்ணும்போது நான் ஸ்விட்ச் பண்ணா இதுல வந்துரும். ஓகே அவ்வளவுதான். அதை செட்டப் பண்ணுங்க. அந்த இத மட்டும் அந்த வீடியோ மட்டும் எல்லாம் அதுல காப்பி பண்ணனும். அது மட்டும் என்னென்ன ஒரு இது பண்ணீங்க பென்ட்ரைவ் கொஞ்சம் சீக்கிரம் வந்து பென்ட்ரைவ் தான் நான் தரேன். 3 வீடியோஸ் பண்ணா அது அவர் கூட இன்னொரு வீடியோ அரசு எனக்கு அனுப்புறேன். உங்களுக்கு அனுப்புறேன். இந்த கார் ஓகே பாத்தீங்கன்னா இந்த வீடியோ அனுப்புறேன்.
Third round, PKR. Duade. Third round, ICF champion. Duade. Super Tiger வாய்ப்பு. பாரதி பிடித்த சூப்பர் டைகர் இரண்டு புள்ளிகளை பெறுவார்கள். ஐசிஎஃப் சென்னை அணியினர் 30 புள்ளிகள், PKR ஓடி அணியினர் 13 புள்ளிகள். முன்னணியில் ஐசிஎஃப் சென்னை. PKR அணி நம்பர் 11 சுமனா பாயிண்ட் எடுத்தால் 1000 ரூபாய். அதுலயே போட்டுட்டாங்க, புரியலீங்க. அந்த சேனல்லயே போட்டுட்டாங்க. இதுல வர மாட்டேங்குது. நட்சத்திர ஆட்டக்காரர்கள் இடம்பெறக்கூடிய அருமையான கபடி போட்டி. ஏராளமான பொதுமக்கள் வருகிறது. ரசிகர் பெருமக்கள் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டுள்ளீர்கள். அனைவருக்கும் பாராட்டு. இன்னும் நடைபெறக்கூடிய அனைத்து ஆட்டங்களும் விறுவிறுப்பாக இருக்கும். 4 கால்கட்ட இறுதி ஆட்டங்களும் 2 அரையிறுதி ஆட்டங்களும் 1 ஃபைனல் மேட்ச். 6 ஆட்டங்கள் அனைவரும் இருந்து ஆட்டத்தை கண்டுகளித்து வீரர்களை உற்சாகப்படுத்துவார்கள். ஐசிஎஃப் சென்னை 34, பிசினஸ் ஸ்கோர் 34-13 ஸ்கோர் அதற்கான சென்னை 34, PKR 13. நீங்க ஃபர்ஸ்ட் கைனர் ப்ளே பண்ணி 2 இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சாங் ஒன்னு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருங்க. அந்த சாங் யூடியூப்ல யாரும் எடுத்து போய் டைப் பண்ணுங்க. 3 மட்டும் டைப் பண்ணுங்க. இப்போ அவர் எடிட் பண்ண வீடியோ 4 மாத்தி ஆடுவாப்பா யார் யாரு முன்னாடி இது பழசா? ஏன் லைவ் லேட்டா தான் போகுமா? லைவ் போகாதுங்களா? இரண்டு புள்ளிகளை பெற்று அணி எண்ணிக்கை 13வது இதனை அடுத்து களமிறங்க வேண்டிய இரு குழுக்கள் லிப்ரா ஆக்ரோ மும்பை அணியினரும் தமிழ்நாடு போலீஸ் சென்னை அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். உங்களுக்கு இறுதி அழைப்பு கொடுத்தவுடன் ஆடுகளத்தில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். லிப்ரா ஆக்ரோ மும்பை, தமிழ்நாடு போலீஸ் சென்னை. Second for Libra Agro Mumbai, Tamil Nadu Police Chennai. This is second call.
டிஎம்கே வீடியோஸ் கவுண்டர் பண்ணுவாங்க. சும்மா ஒரு வீடியோ வருது அவங்க மட்டும் நான் அந்த மாதிரி அனுப்புறேன். அதையும் கையோட போட்டுறேன். அதையும் கையோட போட்டுறேன். ப்ரோ இப்போ ஃபேஸ்புக் லைவ் போகுதா? போலையா? ஈரானித்தல் அவர்களுக்கும் கடைசி 5 நிமிடம் லாஸ்ட் 5 minutes of the game. TKR Gopi. TKR Gopi has 16 points. ICF Chennai 25 points. Lead by ICF Chennai.